வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். நம்ம 2 நிறுவனங்களோட Q3 ரிசல்ட் நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு டிமார்ட், இன்னொன்னு தேஜஸ் நெட்வொர்க். இதுல டிமார்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ நம்ம முதல்ல பார்ப்போம். டிமார்ட் இந்த காலாண்டுல ஒரு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது 18% ரைஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ பார்க்கும்போது வெறும் 13% தான் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ அவங்களுடைய மார்ஜின் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த காலாண்டுல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனா ஒரே ஒரு கன்சர்ன் டிமார்ட்ல என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்களுடைய வால்யூம் குரோத், அதாவது இந்த சேல்ஸ் குரோத் பார்க்கும்போது பெருசா இல்ல அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5 குவார்ட்டர் லோக்கு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் குரோத் போயிருக்கிறதா சொல்றாங்க. ஒரு 5.3% கிட்ட சேல்ஸ் குரோத் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டு ரிசல்ட்ல. இது ஒண்ணு மட்டும் தான் கன்சர்னா பார்க்கப்படுது. அதே மாரி பில்லும் பெருசா பண்றதில்ல. சிங்கிள் பில் பார்க்கும்போது பெருசா இல்ல அப்படிங்கிற மாரி இன்னொரு ஒரு கன்சர்ன வச்சிருக்காங்க. பட் இந்த காலாண்டுல ரெவென்யூ நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பா மார்ஜின் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது டிமார்ட்டோட ப்ராஃபிட்ட சூப்பரா தூக்கிட்டு மேல கொண்டு போயிருக்கு. இங்க பார்க்கும்போது தெரியும். ஸோ நெட் ப்ராஃபிட் 856 கோடி. இது போன வருஷம் 724 கோடியா இருந்திருக்கு. ஆனா, போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது இந்த காலாண்டு இன்னும் ஒரு பெட்டரான ஒரு காலாண்டா தான் டிமார்ட்க்கு அமைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர்ல பார்க்கும்போது நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அதே மாரி குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்ல பார்க்கும்போது ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். போன காலாண்டுல வெறும் 685 கோடி கிட்ட தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 170 கோடி கிட்ட அதிகப்படியான ஒரு லாபத்த இந்த காலாண்டுல டிமார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எபிட்டா ஒரு 20%, மார்ஜின் பார்க்கும்போது 8.1%ஆ டிமார்ட் இந்த காலாண்டுல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ டிமார்ட்டோட இப்ப இருக்கக்கூடிய பேட்டர்ன் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஒரு பெரிய ஒரு கன்சாலிடேஷன்ல வந்துட்டுருக்கு. ஸோ இந்த கன்சாலிடேஷன்ல தான் இன்னும் வரக்கூடிய நாட்கள்லயும் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இது ரொம்பவே ஓவர் வேல்யூட் ஸ்டாக். இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட 4 வருஷம் கிட்ட ஒரு கன்சாலிடேஷன்ல இருந்தும் கூட இந்த பங்குல பெருசா வேல்யூவேஷன்ல எந்த விதமான ஒரு கரெக்ஷனும் ஏற்படல. ஆனா இதுக்கு முன்னாடி இன்னும் ரொம்ப ஒரு ஓவர் வேல்யூட் பொசிஷன்ல இருந்தது. இப்போ ஓரளவு குறைஞ்சிருக்கு. பட் குறைஞ்சாலும் இப்பவும் ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு பங்கா தான் இந்த டிமார்ட் இருந்துட்டு இருக்கு. ஸோ 21ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரே ஜோன்ல தான் இந்த டிமார்ட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, அதோட பேட்டர்ன். அது ஒரு நீண்ட கால ஒரு பேட்டர்ன். ஸோ இப்போ ஒரு ஸ்விங் லோ வருதுன்னு வச்சுக்கிட்டா, ஸோ அங்கருந்து திரும்ப ஒரு ஸ்விங் ஹைக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 1லிருந்து 1 1/2 வருடம் பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்குது. இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு ஸ்விங் லோ நோக்கி வந்துட்டுருக்கு. ஸோ இது வருவதற்கான காலமும் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, லாஸ்ட் ஒரு ஸ்விங் லோ வரதுக்கு கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா இந்த 2025 ஜனவரி, அதுக்கப்புறம் இந்த டிசம்பர் அந்த டைம்ல ஸ்விங் லோவ ரீச் பண்ணியிருக்கு. ஆனா, இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில மாதங்கள்ல வந்துரும்னு நான் நெனைக்கிறேன். அப்படி இப்படின்னு மேல கீழ போயிட்டு, ஸோ அடுத்த ஒரு ஸ்விங் லோ 3300ங்கிறதுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ மேபி வரட்டும். அந்த டைம்ல நம்ம இந்த டிமார்ட்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுவும் பார்த்தீங்கன்னா, வாட்ச் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். ஸோ வந்ததுன்னா கண்டிப்பா இத பத்தி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். லாஸ்ட் டைம் வந்தது. அப்ப ஏன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலன்னா, லாஸ்ட் டைம் மார்க்கெட் கீழ இறங்குனப்ப, ஏன்னா இந்த மார்ச், ஏப்ரல்ல தான் பெரிய அளவுக்கு ஒரு சரிவு நம்ம நிஃப்டில ஏற்பட்டது. மார்க்கெட்ல பல பங்குகள்ல ஏற்பட்டது. ஸோ அதனால அந்த டைம்ல நமக்கு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறையா கிடைச்சனால, இதெல்லாம் நம்ம பெருசா அ க செட்டப் பண்ணிக்கல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நல்ல ஒரு இடத்துல நமக்கு எங்கேயும் ஒரு வாய்ப்பு இல்லாம இருக்கு. அந்த மாரி சூழ்நிலையில இது வந்ததுன்னா, அப்போ நம்ம இத அகைன் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேஜஸ் நெட்வொர்க் கிட்ட இருந்து Q3 ரிசல்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ தேஜஸ் நெட்வொர்க்லாம் அவ்வளதான், ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ இந்த கம்பெனி கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ரொம்பவே ஃபேமஸா வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த காலாண்டும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ரொம்பவே ஒரு சுமாரெல்லாம் இல்ல, மோசமான காலாண்டுன்னு தான் சொல்லணும். ஒரு 196 கோடி பார்த்தீங்கன்னா, நஷ்டத்த பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ 88% டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ தேஜாஸ்க்கு ஒரு சொல்லிக்கும்படியான ஒரு டீல் அப்படின்னு பார்த்தா, பிஎஸ்என்எல்லோட டீலா தான் இருந்தது. இப்ப அந்த டீல் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பெரிய ஒரு ரெவென்யூ சோர்ஸ், பெரிய ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, இந்த தேஜஸ் நெட்வொர்க்குக்கு கிடைக்காம தான் இருக்காங்க. ஸோ பிஎஸ்என்எல் ஆர்டர்னால சில காலாண்டுகள் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்தாங்க. இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சிருச்சு. ஸோ 800ல இதெல்லாம் யார் சீப் அப்படின்னு நெனைச்சாங்களோ, இப்போ பார்த்தீங்கன்னா ரூ. 400க்கு வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட். ஸோ நம்ம ஃபியூச்சர்ல இவங்களுக்கான பிசினஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம நம்ம பாட்டுக்கு, ஸோ இப்ப நல்லா இருக்கு, இப்படி பண்ணுது, அப்படி பண்ணுதுன்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு முதலீடு பண்ணுனோம்னா, கண்டிப்பா பெரிய ஒரு ரிஸ்க்ல மாட்டுறதுக்கான வாய்ப்பு
அதிகமா வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டா வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ 197 கோடி நஷ்டத்த பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ ஒண்ணும் இல்ல. அடுத்து சொல்லிக்கும்படியான ஒரு பெரிய டீல் எதுவுமே வந்து இல்ல. அதுவும் பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா, ஒரு டீல் குடுக்குற மாரி இருந்தது டிசிஎஸ்க்கு. ஆனா, ஸோ அது வந்து ரெவென்யூ ஷேரிங் மெத்தட்ல வந்தனால டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, அந்த டீல்ல வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணல. ஏலத்துல வந்து பங்கேற்கவே இல்ல. ஸோ ஃபுல் பேமெண்ட் மேபி இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா, டிசிஎஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. டிசிஎஸ் அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா, கண்டிப்பா இந்த தேஜஸ் நெட்வொர்க்குக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவா வந்து இருந்திருக்கும். ஆனா டிசிஎஸ் வந்து ரெவென்யூ ஷேரிங்க்குள்ள இறங்கல. அதனால தேஜஸ்க்கும் ஒண்ணும் கிடைக்கல. ஸோ அடுத்து ஏதாச்சும் ஒரு டீல் வின் பண்ணா தான் இந்த மாரி கம்பெனி திரும்பவும் ப்ராஃபிட்டபிளா வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாரி சீசனுக்கு பிசினஸ் இருக்கக்கூடிய கம்பெனிஸ நம்பி நம்ம போனோம்னா, நட்டாத்துல நிக்கிறது தான் ஒரே வழி. ஸோ அதனால இது பக்கமெல்லாம் நம்ம போகாம இருப்பது ரொம்ப நல்லது. அடுத்தது என்டிபிசி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்டிபிசி பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு பவர் பிளான்ட்ட 3800 கோடி குடுத்து அக்யூர் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது வெறும் என்டிபிசி மட்டும் வந்து தனிச்சு பண்ண போறதில்ல. ஸோ என்டிபிசி அண்ட் இந்த நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழ்நாடு மின்சார வாரியம் மாரி மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோட அந்த மின்சார வாரியம் கூட சேர்ந்து என்டிபிசி இந்த பயோட்ட வந்து பண்ண போறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 11,000 மெகாவாட் அளவுக்கான கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஜாயின்ட் வென்ச்சர்க்குள்ள வந்து வரும். 2 பேரும் 50, 50 அப்படிங்கிற ஒரு கணக்குல தான் இத வந்து அக்யூர் பண்றாங்க. ஸோ ஜாயின்ட் வென்ச்சர் கணக்குல வரப்போகுது. இது என்டிபிசியோட பவர் கெப்பாசிட்டிய இன்னும் வந்து அடிஷனலா ஆட் பண்ணும். ஸோ ஒரு பிஎஸ்யூ கம்பெனி தான் எப்படி வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, திரும்ப ஒரு 350, 340 கிட்ட போயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ திரும்ப வரும். வந்ததுன்னா நம்ம அந்த டைம்ல அக்யூமுலேட் பண்றத பத்தி திங்க் பண்ணுவோம். ஸோ இதுதான் அக்யூமுலேட் அண்ட் நம்ம பல்க் பை அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு வித்தியாசமா வந்து நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இதுவும் ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். சில பங்குகள் நம்ம அக்யூமுலேட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. அது நல்ல ஒரு லார்ஜ் கேப்பா இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீண்ட நாட்களுக்கு வந்து குடுக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேற. சடனா வந்து ஒரு பெரிய ஒரு சரிவு வரும். நம்ம மோஸ்ட்லி அந்த மாரி தான் வந்து வெயிட் பண்றோம். ஸோ அப்போ வந்து நம்ம அக்யூமுலேட் பண்றது வேற. ஸோ சைட்வேல இருக்கும்போது நம்ம அக்யூமுலேட் பண்ணலாம். ஒரு கன்சாலிடேஷன்ல இருக்கும்போது அக்யூமுலேட் பண்ணலாம். அது எந்த பங்கா இருந்தாலும் சரி. அதே மாரி ஸோ சில பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா, மேல ஏற ஏற வந்து நம்ம அக்யூமுலேட் பண்றது ரொம்ப வந்து ஒரு தவறான ஒரு செயல் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். மேல ஏற ஏற நம்ம அக்யூமுலேட் பண்ணணும்னா, அப்பவே குவான்டிட்டி நம்ம ஆட் பண்ணிருவோம். ஆவரேஜ் பிரைஸும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து உயர்ந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கீழ இறங்குச்சு, கீழ டொப்புன்னு போட்டுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் நம்மளால அக்யூமுலேட் பண்றதுக்கான ஒரு மனசே வராது. ஸோ பொறுமையா வெயிட் பண்ணி நல்ல ஒரு ரேஞ்ச் வரும்போது நம்ம வாங்குறதுக்கு எப்பவும் போல வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாச்சும் லார்ஜ் கேப்ல நமக்கு கன்சாலிடேஷன்ல வந்து கிடைச்சதுன்னா, அப்ப வந்து நம்ம பார்ப்போம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம கன்சாலிடேஷன் இருக்கிறத பற்றியெல்லாம் நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம பேசியிருப்போம். வாய்ப்புகளையும் வந்து முடிச்சாச்சு. பல்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சிலதுல கிடைச்சது அதையும் முடிச்சாச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தா ஐடிசி ஒண்ணே ஒண்ணு வந்து இருக்கு. ஸோ அத பற்றி இப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் தான் பண்ண போறோம். பண்ணுவோம் லாஸ்ட்ல. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டாடா பவர் கிட்ட இருந்து வந்த அப்டேட்டு. ஸோ டாடா பவர் மீண்டும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தும்னு நான் நினைக்கிறேன். பட் இதுவும் பார்த்தீங்கன்னா, சிறிய அளவு அக்யூமுலேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான் டாடா பவரும் வந்து ஏற்படுத்துது. ஸோ பெரிய அளவுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல லார்ஜா வந்து ஒரு பொசிஷன் பில்ட் பண்றதுக்கு தான் இருக்கான்னு கேட்டா, எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து இல்ல. ஸோ டாடா பவர் கிட்ட இருந்து என்ன ஒரு செய்தினா, 100% ஸ்டேக் பார்த்தீங்கன்னா, ஜிஜூரி அப்படின்னு எனக்கு பேர் கரெக்ட்டா ஸ்பெல் பண்றேனான்னு தெரியல. ப்ரொனவுன்ஸ் பண்றேனான்ட்டு. ஸோ இந்த ஒரு பவர் டிரான்ஸ்மிஷன் ஒரு லைன பார்த்தீங்கன்னா, இவங்க இப்போ 100% வந்து வாங்குறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரால தான். இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் லைனு. ஸோ இதுவும் டாடா பவர பொறுத்தவரைக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். டிரான்ஸ்மிஷன்ல இருக்காங்க, பவர் ஜெனரேஷன் இருக்காங்க, சோலார் பேனல் உற்பத்தி பண்றாங்க, சோலார் ரூஃப்டாப் பண்றாங்க. ஸோ பர்ஃபெக்ட்டான ஒரு வேல்யூபிளான ஒரு கம்பெனி. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா, கண்டிப்பா நம்ம திரும்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். 2 டைம் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த டாடா பவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுத்தது. பர்சனலா எனக்கு வந்து குடுத்தது. ஸோ நான் அத வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்க கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஒண்ணு 100, 120, 90 அந்த ஒரு ரேஞ்ச். அடுத்தது ஒரு 182, ஒரு 220, 200ங்கிற ஒரு ரேஞ்ச். அடுத்தது அகைன் இப்போ 350 பிலோ ஒரு ரேஞ்ச்ல வந்து நமக்கு கொஞ்சமா சிப் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைச்சிருக்கு. பட் திரும்ப வந்ததுன்னா நம்ம அப்ப வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் பண்ணுனேன்னா கண்டிப்பா அந்த அப்டேட்ட உங்க கூட நான் ஷேர் பண்றேன். மத்தபடி இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்க முன்னாடி வைக்கிறேன். ஸோ இதில என்னென்ன நன்மை, தீமை இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இத பத்தி டிஸ்கஸ் பண்றோம். லாங் டெர்ம்ல என்னோட வியூ என்ன அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இத வச்சு உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் பண்றதுக்கு ஒரு உதவிகரமா இருக்கும் அப்படின்ட்டு நான் முழுமையா வந்து நம்புறேன். அடுத்தது டாடா கேப்பிட்டல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். டாடா கேப்பிட்டல் பற்றியான ஒரு அப்டேட்ன்னு சொல்லலாம். என்னன்னா
ஸோ டாடா கேபிட்டலில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு பல்க் டீல் நடந்திருக்கு. ஸோ இந்த பல்க் டீலில் பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டி ஜெனரல் பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னொரு யூகேவை சேர்ந்த ஒரு எஃப்ஐஐ வந்து பங்குகளை வித்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒருத்தன் விற்கிறான், இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா வாங்குறான். இது டாடா கேபிட்டலில் நடந்த ஒரு விஷயம். ஸோ இந்த டாடா கேபிட்டலும் பல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து இதில் ஆர்வத்தை காட்டிட்டு இருந்தாங்க. பட் இந்த இடத்துல ஆர்வத்தை காட்டுறதுக்கான ஒரு அவசியம் இல்லை. ஸோ எப்படி இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து ஒரு ஹைப்பை கிளப்பிச்சோ அதே ஒரு ஹைப்பு தான் இந்த டாடா கேபிட்டலும். பட் இதுக்கு அந்த அளவுக்கான ஹைப்பு கூட இல்லை. பட் இருந்தாலும் இது பக்கம் போகிறாங்க. ஸோ போகாமல் இருப்பது ரொம்ப நல்லதுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கமெண்ட்ஸ் நிறையா வந்தது. பட் எதுவுமே பெருசாக வந்து நான் பார்க்கல. பலரும் எனக்கு என்னை வந்து சமாதானப்படுத்துகிற விதத்தில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மகிழ்ச்சி தான். ஒரு விஷயம் என்னென்னா இன்னொரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ பேலன்ஸ் எதுவும் வந்து கரெக்டாக படல. அதுவும் இல்லாமல் 2 சின்ன ஸ்டாக்கை வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ சின்ன ஸ்டாக்லாம் நம்ம இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவாய்ட் பண்ணிக்கலாம். மேபி அது ஒரு நல்ல ஸ்டாக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ரொம்ப வந்து எனக்கு ஒரு புரியாத, எனக்கு தெரியாத, இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத இடமா இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம அதை அவாய்ட் பண்ணுறத தவிர வேறு வழி இல்லை. ஸோ இப்போ என்னென்னா ஒரு நண்பர் வந்து புதுசாக வந்திருக்காரு மார்க்கெட்டுக்கு. ஸோ ஸ்மால் கேப் பங்குகளை வாங்கியிருக்காரு. ஸ்மால் கேப் பங்கும் இப்போ நல்ல ஒரு லாபத்தை வந்து கொடுத்துருக்கு. இப்போ வந்து அதை நான் விற்றுட்டு ஐடிசியை வாங்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் புதுசு அப்படின்னு சொல்லிட்டீங்க. இதே மேபி ஆல்ரெடி இருக்கீங்க, எனக்கு ஓரளவு நல்லா பெட்டராக தெரியும், கம்பெனிஸ் பற்றி தெரியும் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நம்ம ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி வாங்குகிறோம். ஸோ ஸ்மால் கேப் பங்குகளில் நமக்கு தெரிஞ்ச கம்பெனிஸாக இந்த கம்பெனி நம்மளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் லாங் டேர்மில். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்பட்டதுன்னா ஸ்மால் கேப் ஹோல்டு பண்ணுறதுல எந்த ஒரு தவறும் இல்லை. மேபி தெரியல, கம்பெனி ஆல்ரெடி வேல்யூவேஷன் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, ஃப்யூச்சர் எனக்கு கணிக்க முடியல அப்படின்னா ஸோ லாபத்தை பார்த்துட்டு வெளியே வருவது நல்லதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. கம்பெனியை பற்றி தெரிஞ்சால் தான் நம்ம அந்த கம்பெனியை தொடர்ந்து ரன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். தெரியல அப்படின்னா ஸோ அந்த பக்கம் இருக்கிறது கொஞ்சம் வந்து ரிஸ்க் தான். ஆனால் எல்லா தெரிஞ்ச கம்பெனிஸும் நமக்கு லாபத்தை கொடுத்துரும் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியாது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சால் அதை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நம்ம கொடுத்து போட்டு இந்த மாதிரி ஐடிசி பக்கம் ஓடுறது கூட நம்ம இது பண்ணி முடிவு பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இப்போ என்கிட்ட ஸ்மால் கேப் இருக்குது, அது வந்து ஒரு நல்ல லாபத்தை கொடுத்துருக்கு. ஸோ அதை கொடுத்துட்டு நான் ஐடிசியை வாங்குவேனான்னு கேட்டால் டெஃபினட்டாக வாங்க மாட்டேன். ஏன்னா தெரிஞ்ச கம்பெனி தான் வந்து ஸ்மால் கேப்பில் வாங்கியிருப்பேன். ஸோ அப்படி வாங்கின கம்பெனியை வந்து விற்றுட்டு ஸோ இது பக்கம் போகிறதுல எனக்கு பெருசாக நாட்டம் இல்லை. அது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் இருந்துட்டு போகுது. ஸோ ஃப்ரெஷ்ஷான அமௌண்ட்டை கொண்டு வந்து தான் நான் புது பங்குல வந்து இறக்குவேன். சம்டைம்ஸ் வந்து சில இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுவேன். அப்படி புக் பண்ணக்கூடிய பணத்தில் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா பங்கை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதர்வைஸ் நான் அப்படி புக் பண்ணக்கூடிய பணத்தை தூக்கி அகைன் லிக்விட் ஃபண்டில் நான் போட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட் என்னைக்கு எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, இப்போ மேபி ஐடிசி திரும்ப ஒரு 300 இது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் வந்து நமக்கு அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போவே ஒரு 337 நினைக்கிறேன் ஐடிசி வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது. ஸோ அப்படியே திரும்ப 330, 320, 310 மேபி வந்ததுன்னா சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கிற மாதிரியான ஒரு ஒரு அக்யூமுலேஷனை பார்த்தீங்கன்னா இந்த ஐடிசியில் வந்து நான் பண்ணுவேன். மேபி 300 வந்ததுன்னா அந்த டைமில் கொஞ்சம் வந்து ஹெவியான ஒரு குவான்டிட்டி வாங்குவேன். பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா மேபி ஒரு 200 வந்ததுன்னா வருமானால எனக்கு தெரியல. இந்த சிகரெட்டுக்கான டேக்ஸ் எல்லாம் பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இல்லை. ஸோ அதனால தான் நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதில் வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக 200 வரும்ன்ட்டு உட்காந்துட்டு பல்க் பையிங் வந்து நான் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணி வரலைன்னா ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் மிஸ் பண்ணிடுவேன். அதனால் ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுன்னா ஒரு 200 கிட்ட வந்ததுன்னா நல்ல ஒரு குவான்டிட்டி வாங்கணும், கணிசமான ஒரு தொகையை முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவை ஆல்ரெடி வந்து நான் எடுத்துட்டேன். அதுக்கான ஃபண்ட் அது பாட்டுக்கு ஓரமாக வந்து லிக்விட் ஃபண்டில் இருக்குது. ஸோ எந்த விதமான டச்சும் பண்ணல, அது பாட்டுக்கு இருக்கட்டும். ஸோ மேபி வந்ததுன்னா அப்போ வந்து நான் இறக்குவேன் கணிசமாக. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக சேவிங்ஸ்லேருந்தே வந்து பணத்தை உள்ளே வந்து இறக்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் எப்படியும் வந்து அக்யூமுலேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சேன்னா ஒரு கணிசமான குவான்டிட்டிஸ் இருக்கும். வருஷத்துக்கு அதுலேருந்து வரக்கூடிய டிவிடெண்ட்டும் நல்லா இருக்கும். ஸோ அது போக தரமான ஒரு கம்பெனி கம்ப்ளீட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஐடிசியில் இருக்குது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது இந்த காட்ஃப்ரை பிலிப்ஸ் பற்றி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த காட்ஃப்ரை பிலிப்ஸ் வந்து எனக்கு நஷ்டத்தில் இருக்குங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த காட்ஃப்ரை பிலிப்ஸ் தான் இந்த ஒரு இடத்துல வாங்கினதே ரொம்பவே வந்து ஒரு தவறான ஒரு செயல். ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு நாள் ஒரு கட்டத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தது. பட் நானே வந்து ஹோல்டு பண்ணல. ஆனால் நான் டபுள் த ப்ராஃபிட் பார்த்துட்டு தான் இதிலிருந்து எக்ஸிட் ஆனேன். பட் அங்கேருந்து பெரிய பர்ஃபார்மன்ஸை பண்ணி ஆல்மோஸ்ட் பீக்கில் போயிட்டு நம்ம இந்த காட்ஃப்ரை பிலிப்ஸ் கரெக்டாக ஒரு 3000 கிட்டலாம் வாங்கியிருக்காங்க. அதாவது இந்த சிகரெட்டோட பஞ்சாயத்து வரதுக்கு முன்னாடி வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா
ஒரு சரிவை வந்து சந்திச்சிருக்கு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட நல்ல சரிவு. இப்போ ரூ. 2000 கிட்ட வந்துருச்சு. ரூ. 3000 கிட்ட வாங்கியிருக்காங்க. அதில ரூ. 2000 வந்து வந்துருச்சு. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு கவலை இருக்கத்தான் செய்யும். ஆனா, நம்ம வந்து இந்த மாரியான ஒரு பஞ்சாயத்து இருக்க போது அப்படின்ட்டு, இந்த சரிவெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கரெக்ட்டா? நண்பர்கள் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். அந்த டைம்ல நான் எதுக்காக வந்து போட்டேன்? அந்த பங்குகள் வந்து கீழ இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டேனா, ஸோ நான் எதுக்காக போட்டேன்னா, இந்த மாரியான ஒரு ரிஸ்க் வந்து ஃபியூச்சர்ல வரலாம். அதுக்கேற்ற மாரியான ஒரு முடிவ நீங்க எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து போட்டேனே தவிர, உங்கள பயமுறுத்தணும், உங்கள பயமுறுத்தி விக்க வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமா சத்தியமா கிடையாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் உறுதியா வந்து சொல்லுவேன். ஸோ என்ன இவன் Instagramல வரத தூக்கி போடுறான், நான் Instagramமே நான் பார்க்க மாட்டேங்க. அத தூக்கி போடுறேன் அப்படின்ட்டு நெறைய பேர் வந்து கமெண்ட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது அத்தனையும் பார்த்தீங்கன்னா, உழைப்ப போட்டு ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நெனச்சேன். நீங்க அந்த டைம்ல ஸோ கொஞ்சம் மெனக்கெட்டு ஒரு ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, ஓகேடா நம்ம இந்த டைம்ல இருக்கக்கூடாது. ஸோ என்னமோ ஒரு பஞ்சாயத்து நடக்க போது அப்படின்ட்டு நம்ம அலர்ட் ஆயி போயிருந்தா, நம்மளுடைய பணத்துல இந்த மாரி ரூ. 1000 பார்த்தீங்கன்னா, கேப்பிட்டல் டிப்ரிஷியேட் வந்து ஆயிருக்காது. ரூ. 3000 இருந்தது ரூ. 2000 வந்து போச்சு. ஸோ இதுக்கு தான் டைம் உங்களுக்கெல்லாம் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட்ட வந்து குடுக்குறேன். பட் அந்த அப்டேட் சரியான ஒரு வகையில மதிக்கப்படுதான்னு கேட்டா, பல நண்பர்கள் 95, 98% பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர்கள் அத ஃபாலோ பண்றாங்க. அதாவது ஃபாலோ பண்றாங்கன்னா, இது பண்ண வரவேற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கருத்து நல்ல பயனுள்ளதா தான் வந்து இருக்கு. ஆனா, ஏதோ ஒரு 1, 2% வந்து பயனில்லாததா இருக்கு. ஸோ கொஞ்சம் வந்து என்னன்னு தெரியல. அது பயன் இல்லாம தான் இருக்கு. அவங்கள பத்தி பேசி வீணாக்க வேண்டாம் டைம. ஆனா, ஸோ முன்னாடியே ஒரு விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்றோம்னா, நீங்க அந்த விஷயத்த கேட்டு பிளைண்டா முடிவு எடுக்காதீங்க. அதத்தான் நானும் சொல்றேன். நீங்க என்ன பண்ணணும், ஸோ அதுக்கப்புறம் போய் ஒரு ஆராய்ச்சிய பண்ணணும். ஒரு ரிசர்ச் பண்ணணும். மேபி இந்த மாரி நடந்ததுன்னா, இந்த பங்கு கீழ விழுகுமா? அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்ச நீங்க வந்து பண்ணியிருந்தா, ஸோ சிக்கல்ல வந்து சிக்கியிருக்க மாட்டீங்க. ஸோ ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கப்புறமாச்சும் இனிமேல் நம்ம கொஞ்சம் கான்ஷியஸா வந்து இருப்போம். ஸோ இதே மாரி இந்த மாரி பீக்ல வாங்குறத தான் நம்ம பலமுறை வந்து எதிர்த்து பேசிட்டே வந்துட்டுருக்கோம். இப்படியெல்லாம் கொண்டு போய் ரூ. 3000ல கொண்டு போய் ஸ்டாக்க வாங்குறது, இதெல்லாம் உச்சக்கட்ட பீக்குங்க. இந்த பீக்லலாம் நம்ம பங்க வாங்கலாமா? கிட்டத்தட்ட 2 வருடமா பார்த்தீங்கன்னா, பீக்ல வாங்காதீங்க, வாங்காதீங்கன்ட்டு கத்துன்னு கத்திட்டு இருக்கேன். ஆனா, கேட்கிற மாரி வந்து தெரியல. ஸோ ஆசை யாரையும் வந்து விடாது அப்படிங்கிறது பங்குச் சந்தையில அ நல்லா பார்த்தீங்கன்னா, உறுதி பண்ணிட்டே தான் வந்துட்டுருக்கு. எவனும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத பங்குச்சந்தை ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா, நிரூபிச்சுட்டே தான் வந்து இருக்கு. ஸோ ஆசையில மாட்டாதீங்க. பீக்ல தயவு செஞ்சு வாங்காதீங்க. யார் சொன்னாலும் சரி, பீக்ல பங்குகள வாங்கவே வாங்காதீங்க. ஸோ அதுவும் ரொம்ப இந்த மாரி ரிஸ்க் உள்ள பங்குகள் எல்லாம் போய் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து கீழ இறங்குதே நான் என்ன பண்றதுன்னு கேட்டா, நான் என்னங்க பண்றது? ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஒரு டைம் பட்டாச்சுன்னா பாடம் கத்துக்கிட்டாச்சு. அடுத்த டைம் அந்த பாடத்த நீங்க மறக்கவே கூடாதுங்கிறத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க.